ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். பிரதமர் மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. சீன அதிபரை பிரதமர் மோடி தமிழரின் பாரம்பரிய வேட்டி, சட்டை, மேல் தூண்டு அணிந்து கைகுலுக்கியபடி உற்சாகமாக வரவேற்றார். கடந்த ஆண்டு சீனாவின் வூஹான் பகுதிக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு டெரகோட்டா சிற்பங்களின் தொன்மை, தனித்தன்மை குறித்து சீன அதிபர் ஷி ஜின்பிங் விளக்கினார். அதேபோன்று மாமல்லபுரம் வந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை உற்சாகமாக வரவேற்ற பிரதமர் மோடி முதலில் அர்ஜுனன் தபசு குகைக்கு அழைத்துச் சென்று அதன் பின்னணியை விளக்கினார். தொடர்ந்து அங்கிருந்து ஒவ்வொரு சிற்பம் பற்றியும் எடுத்துரைத்தபடி சீன அதிபரை பிரதமர் மோடி அடுத்த பகுதிக்கு அழைத்துச் சென்றார். பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி, சட்டை, மேல் துண்டு அணிந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வானிரை கல் பற்றிய புராண கால தொடர்பை அவருக்கு பிரதமர் மோடி விளக்கினார். இரு நாட்டு தலைவர்களும் வானிரை கல் முன்னால் நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது இருவரும் கைகளை உயர்த்தியபடி உற்சாகமாக போஸ் கொடுத்தனர். வானிரை கல் அருகே சென்ற சீன அதிபர் ஷி ஜின்பிங் அதனை வியப்புடன் கண்டு ரசித்தார். தொடர்ந்து ஐந்தரத பகுதிக்கு ஷி ஜின்பிங்கை அழைத்துச் சென்ற பிரதமர் மோடி பல்லவ கால சிற்பங்களின் சிறப்பை விரிவாக விளக்கினார். அங்கும் இரு நாட்டு தலைவர்களும் கைகுலுக்கியபடி ஒன்றாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் ஐந்தரத பகுதிக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தனர். மாலை நேர வெயிலில் நடந்து வந்த களைப்பை போக்க ஷி ஜின்பிங்குக்கு பிரதமர் மோடி இளநீர் கொடுத்து உபசரித்தார். அதை பருகியபடியும் சிற்பக்கலையை ரசித்த வண்ணமும் இரு தலைவர்களும் உரையாடினர். பின்னர் ஐந்தரத பகுதியிலிருந்து பழமையான கடற்கரை கோயிலுக்கு இருவரும் புறப்பட்டுச் சென்றனர். தலைவர்களின் வருகையால் மின்னொளியால் கடற்கரை கோயில் ஜொலித்தது காண்போரை கவருவதாக இருந்தது. அங்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகம் செய்து வைக்க சீன அதிகாரிகளை பிரதமர் மோடிக்கு ஷி ஜின்பிங் அறிமுகம் செய்து வைத்தார்.